கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆதார் கார்டு திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எனவே இங்கு தயவு செய்து உங்களுடைய ஆதார் கார்டுகளை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து எங்களை ஏமாற்றும் நோக்கில் இங்கு விளையாட வேண்டாம். ஏனென்றால் முழுக்க முழுக்க இந்த விளையாட்டு போட்டிகள் உங்களுக்காகவே நாங்கள் வடிவமைத்து இங்கு தொகுத்து வழங்குகின்றோம். எனவே தயவு செய்து உங்கள் ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தவறுதலாக நீங்கள் இந்த ஆட்டத்தில் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்படாத இளைஞர்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் இந்த விளையாட்டிலிருந்து உடனடியாக டிஸ்குவாலிஃபை என்ற முறையிலே வெளியேற்றப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விளையாட்டினை லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தில் முழு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இரண்டாவது வருடமாக இந்த பீச் கிரிக்கெட் சீசன் 2 வெற்றிகரமாக இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு எங்களுக்கு அனுமதி தந்த எங்களுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை பஞ்சாயத்தார்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல் போட்டி, முதல் பால் இதோ உங்களுக்காக. முதல் பந்தே சிக்ஸா? ஆமாங்க, சிக்ஸுங்க. ஏழாவது நல்ல முதல் பந்தே சிக்ஸர் அடிச்சு கடாசி இருக்காரு தான் சொல்லி ஆகணும். ரீப்ளே பார்க்கலாம் நம்ம லைவ்ல. ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். த்ரோ கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். காலை 6 போனோடனே முதல் ஓவரில் இன்னொரு விக்கெட்டை பார்த்துருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. சூப்பரான ஒரு சாட்டர்டே. காலையில் கிரிக்கெட்டு, பீச் ஓரமா, இதோட பெட்டர் வியூ என்ன வேணும்? பெட்டரா என்ன வேணும்? ஒய்டு போட்டிருக்காரு. மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒய்டு, டாட் பால், அதுக்கப்புறம் பவுண்டரி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கு மேட்ச் நம்பர் 1 7வது நாளில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் 11 திருப்போரூர் அணியினர் வெர்சஸ் KKCCB கோவளம் அணியினர். ஸோ ஹோம் டீம் ஒன்று ஆடுறாங்க. இப்போ நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர், ஒரு ரன் கிடைக்கும். அண்ட் KKCCB கோவளம் அணியினர் டாஸ் வெற்றி பெற்று முதல்ல நாங்கள் பேட்டிங் ஆடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் இந்த மேட்சை லைவாக யூடியூப்பில் பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் ரீப்ளே இருக்குது, DRS இருக்குது, எல்லாமே இருக்குது. பால் 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 நைஸ் பால். ஓகே, இப்போதான்ப்பா பவுலர் லைனை பிடிக்கிறாரு. இது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. டாட் பால் போட்டு இது பண்ணுறது நம்ம ஸ்டார்டிங்கே பவுண்டரி வந்ததுக்கப்புறம். எச்சு எச்சு யார் கையில்? அசால்ட்டான லட்டு கேட்சை. காலையிலே முதல் விக்கெட், இன்றைய முதல் விக்கெட் விழுந்திருக்குது.
ஓகே டிஜே. ஓகே பவர் பிளே முடிஞ்சனே முதல் பால் அட்டாக் இன்டென்ட். பட் ஆனா யாரு கையிலயா இல்லங்க, விட்டுட்டாருங்க. ஐயோ, இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கு ஈஸியா. ஹை கேட்ச், காத்துல விளையாண்டதுனால ஜட்ஜ் பண்ண முடியல போல. ஸோ ட்ராப் கேட்ச். ஓகே மறுபடியும் எல்லாருக்கும் காலை வணக்கம். டிஜேல இருந்து அண்ணன் செங்கோல இருந்து எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹார்ட் பால்னு நினைச்சா நான் அம்பையர் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தூக்கிட்டு சைடில் காமிச்சார். வைடு. ஒரு ஃபிளிக் மாதிரி ஆடினாப்ல. பட் ஐயோ, இதுவுமா இந்த அமைச்சர் இதுவுமே வந்து பவுண்டரி அண்ட் ட்ராப் கேட்ச். பேக் டு பேக் ட்ராப் கேட்ச். காலையிலே கஷ்டமா இருக்குது. ஆனால் ஒரு சைடு ஒரே சூப்பராக இருக்குது. கப்புள்ஸ் பாறையில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, குட்டி நாய்களோட ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது சாட்டர்டே. நல்ல பால். பேட்டர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். பட் இட்ஸ் ஓகே. நல்ல கம்பேக் பால். இங்கே மறுபடியும் ஒரு டாட் பால். ஷாட். இந்த தடவை கைக்கா இல்ல, வெளியே யாராவது இருந்தா தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிக்ஸர். ஓகே டிஜே. வைட். ரெண்டு ட்ராப் கேட்ச், அதுக்கப்புறம் ஒரு தரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸர். இது தொடர்ந்து வைடு. வெளியே அனுப்புறது தான் அவரோட முக்கியமான ஒரு ஐடியாவா இருக்குது. வைட் மறுபடியும். ஷாட். இந்த கரெக்டா கனெக்ட் ஆகுமா ஐக்கின்னு நினைச்சேன். பட் ஆனா இல்ல, அதுவும் வெளியே. சிக்ஸ். கொஞ்சம் பெரிய ஓவர் தான். ஏனாக பாடட்டும். இங்க அடுத்த ஓவர் ஸ்டார்டிங் வித் ஸ்லோவர் ஒன். ரன் பாசிபிள் போகல. ஸோ சிங்கிள். ஒரு ரன் மட்டுமே. இன்னைக்கு இந்த மேட்சை நம்மளோட ரெண்டு அம்பையர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். ஸ்ட்ரைட் அம்பையர் டான்சர் தீவன் நிற்கிறாரு. லெக் அம்பையர் விமல் சர்மா. அடுத்து பாட்டு வந்தா டான்சர் தீபன் ஒரு ஸ்டெப் போடுவாருப்பா. அழகி இலையிலா அந்த பாட்டு போட்டிங்களா? ஷார்டிஷ்
ரொம்ப ஹைட்டா அதே மாதிரி வெயிட்டாவும் பறந்திருக்குது. 6 ஷாட் போடப்பட்ட பால். நல்ல ஷாட். ஓகே, மறுபடியும் ஷாட். கால்ல இருந்தே ஒரு அக்ரெசிவ் மோட்ல தான் இருக்காங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்துட்டாங்க போலயே. ரன் அவுட் சான்ஸ் இல்ல. ரொம்ப நல்ல ஒரு த்ரோ அது. டீப் லாங் ஆன்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஸ்டெப்ஸ் பக்கத்துல அடிச்சாரு த்ரோ. மறுபடியும் ஒரு ஷார்ட்டிஷ் லென்த். அது ஆக மொத்தம் தரமான ஒரு ஷாட் மூலமா இன்னும் கிடைச்சது 6. இல்ல ஓவர். எஸ், KKCCB கோவளம் அணியினர் ஹோம் டீம் ஆடிட்டு இருக்காங்க. டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணிட்டு ஓகே நாங்க பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு உள்ள ஆடினாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல டிசிஷன் போல இருக்கு. ஏன்னா 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 47 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. அண்ட் இவங்களோட ஆப்போனன்ட் ஸ்குவாட் 11 திருப்போரூர் ஏதாவது பண்ணியே ஆகணும். இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. அருமையான காலை பொழுதில் அருமையான அக்ரெசிவ் ஸ்டார்ட். சரியான டைரக்ட் பட் சேஃப். சொல்லிட்டு மாத்தி மாத்தி போறாரு. சின்ன பேட்டர்ஸ் டிஸ்கஷன். yes again அந்த ஸ்லோயிஷா போட்டு மேட்ச் அவங்கள டர்ன் பண்ண பார்க்குறாரு பவுலர். பட் வைட் இந்த பால். நீங்கள் இந்த மேட்சை யூடியூப்ல லைவாக வந்து பார்க்கலாம். கோவளத்துக்கு வந்திருந்தீங்கன்னா லைவாகவும் பார்க்கலாம். ஷார்ட் ஸ்ட்ரெயிட்ல லாங் ஆன் சைடில் ஒரு ரன் 2 ரன் ட்ரை பண்ணுறாரு ஸ்ட்ரைக்கர். அடிச்சு ஓகே, சும்மா சூ கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த கிரீஸையும் தாண்டி வந்து அடிக்கணும் ட்ரை பண்ணாரு. மிஸ்டர் சங்கு என்ன பண்றீங்க ஸ்டேஜ்ல நீங்க? ஷாட் ஹைட் இருக்கு. நோ லாங், நோ மேன் ஸ்டாண்ட். பவுலர் அண்ட் பவுலர். ஓ மிஸ்பீல்ட். மூணாவது ரன் அடிச்சாங்களா? ஓடிட்டாங்க. இல்ல சேவ். ஓகே, மூணாவது ரன் போயிருந்தா கண்டிப்பா ஒரு ரன் அவுட். நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு இவங்க 2 பேருக்குள்ள. லோ ஃபுட்டாஸ் எக்ஸ்ட்ரா கவர்ல. ஐயோ, அவர் பால சரியா பார்க்கல.
சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மேட்சை மொத்தமா மாத்தி விட்டுருங்க. 4 ஓவர் இங்க முடிவுக்கு வருது. KKCCB கோலம் அணியினர் 4 ஓவர் முடிவில் 54 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு உள்ள ஆடிட்டு இருக்காங்க. இப்ப கடைசி ஓவர் ஒரு பவர் பிளே ஓவர். 2 ஃபீல்டர் மட்டும் தான் பவுண்டரி ரோஸ் பக்கத்துல அலௌடு. மற்ற ஃபீல்டர்ஸ் எல்லாருமே உள்ள இருக்கணும். போடுப்பா டிஜே. இன்னைக்கு டேவோட முதல் மேட்ச்ல கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மஜாவான பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. இங்க எவ்வளவு போகுது? ஓகே, நல்ல லென்த் பால். நான் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைடுன்னு கேட்டாரு, பட் நான் அம்பையர் கொடுக்கல. வெல்கம் டாட் பால். போன தடவை மிஸ் ஆகலாம், இந்த தடவை மிஸ் ஆகலாம் சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாரு. பால் வெளியே வா சொல்லுங்க ஜி. அதேதான் சிக்னல் காமிச்சிருக்காரு. சிக்ஸர். ஓகேயா, பால் ட்ரை பண்ணாரு, பட் முடியல. நல்ல வேலை, அந்த தலையை ஆட்டுற ஸ்டெப்பை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா காலைல சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்திருக்கும் போல. பிள்ளைங்களுக்கு காலை வணக்கம். ஓ, கொஞ்சம் மிஸ், கீழே பட்டு போயிருக்குது. பட் ஓகே, தேவையான ரன்கள் வருமா? ஒரே ரன் தான். கைக்கு போகுமா? ஐயோ, இவ்வளவு தூரம் கவர் பண்ணி கேரி ஆகல. இன்றைய மேட்சோட 3+ டிராப்ஸ் பார்த்தாச்சு முதல் இன்னிங்ஸ்ல. பட் இட்ஸ் ஓகே, பெரிய அளவு டிஸ்ட்ரக்ஷன் இல்லை இப்போ வரைக்கும் இந்த பவர் பிளேல. ஷார்ட்டிஷ் ரிசல்ட் என்னவோ ஓகே தாங்க. ஷார்ட்டிஷா போட்டா எப்படியோ பவுண்டரி கடிச்சிருச்சு. அஞ்சு ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு. KKCCB கோலம் அணியினர் 68 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருக்காங்க. அண்ட் இப்ப அவங்களோட ஆப்போனன்ட் ஸ்குவாட் 11 திருப்போரூர் 69 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. அடுத்து ஆட இருக்கும் அணியினர்
செக். அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர் வர்சஸ் ஜேஎம்சிசி தெற்குப்பட்டு. ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அம்பேத்கர் செலக்ட் ஜேஎம்சிசி தெற்குப்பட்டு. 10 மணி மேட்ச். ஃபீல்டர்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேட்டர்ஸ் உள்ள வந்துருங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் பேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் ஆட ரெடியா இருங்க. அண்ட் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் உள்ள போயிருங்க. ஓகே, நன்றி சொன்ன உடனே உள்ள போனதுக்கு. அண்ட் ஓப்பனிங் பேட்டர்ஸ் பேட்டை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வேகமா உள்ள இறங்கிடுங்க. Opening batters. Opening batters இருக்கீங்களா? முக்கியமாக ரெண்டு டீமோட 12th மேன் இல்லை எனி ஒன் பிளேயர் வெளியே உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கோர் கார்டு பக்கத்தில் வந்து உட்காந்துங்க. பவுலர் நேம் பேட்டர் நேம்லாம் சொல்லணும். ஓப்பனிங் பேட்டர்ஸ் ப்ரோ, டைம் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் வேகமாக இறங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். அம்பையர்ஸ் ஆர் வெயிட்டிங், ஃபீல்டர்ஸும் வெயிட்டிங். ஓகே, தேங்க்யூ. சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 68 ரன் அடிச்சு சூப்பரான ஒரு ஸ்கோர் போட்டிருக்காங்க. 69 டார்கெட். பேட்ஸ்மேன் பொசிஷன்ல இருக்காங்க, நீங்க ஃபீல்டிங் பண்ணவே கூடாது. லைன் பால் போடு. ஸ்குவாட் 11 திருப்பூர் ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 69 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. 30 பந்துல அவங்களோட ஓபனர்ஸ் பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக் அண்ட் வசந்த் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்காரு. பவுலர் சேகர் போடுறாரு. ஸ்டார்டிங் 2 பால் அற்புதமா உள்ள சொருகி இருக்காரு. அடுத்த பால் கொஞ்சம் ஃபுல் டாஸா போட்டு ஆக மொத்தத்துக்கு நோ பால் சிக்னல் காமிச்சிருக்காங்க. 2 பால் போட்டதுக்கு பலன் இல்லாம போச்சு. இதேதான் சைரன் ஒலி வந்து விட்டது. காரணம் நோ பால், ஃப்ரீ ஹிட். அப்படின்ற மாதிரி எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க். ஓகே, ஃப்ரீ ஹிட்னு சொன்னோம், பட் ஆனா அடிக்க விட்டாதானே அப்படின்ற மாதிரி வந்து பவுலர் ஒரு பால் போட்டாரு. ஹைட் டிஸ்டன்ஸ் இல்ல. என்னங்க அவங்களும் பவர் பிளேல முதல்ல ஒரு விக்கெட் விட்டாங்க, ஒரு பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் அதே மாதிரி தான்.
ஓகே டிஜே. இதுதான் அவர் லென்த் ஃபுல்லாவே அங்கதான் இருக்குது. ஒரு பால் மட்டும் தான் சேஞ்ச் ஆஃப் லென்த் போடுறாரு. மத்த எல்லாமே வந்து உள்ளதான் வைக்கிறாரு. நல்ல யுக்தி. நிறைய பேர் ட்ரை பண்ணி முதல் முறையா வந்து சூப்பரா மாட்டிருக்குன்னு தான் சொல்லணும். முதல் ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸ்குவாட் 11 திருப்பூர் அணியினர் ஒரு ஓவர் முடிவில் 12 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. இப்போ 24 பந்துகள்ல 57 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ஓகே, காலையிலே கொஞ்சம் வந்து அப்படியே டிட்டோவா பார்க்குற மாதிரி இருக்கு முதல் ஓவர். அடாடா, ஓ பால். ஆக்சுவலாக இது வந்து எதுக்கவே முடியாத ஒரு நோ பால். ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. கீப்பருக்கு ஒரு கேட்ச் கொடுத்த மாதிரி இருந்தது ஒரு நோ பால். மனவர்த்தம். ஷாட் ஃப்ரீ ஹிட்ல பட் பெருசா எதுவும் நடக்கவில்லை. அது எப்படினே தெரியல. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது ஃப்ரீ ஹிட்ல பெருசா போகவே இல்லை. மந்திரம் பண்ணி வச்சிருப்பாங்க போலயா, ஃப்ரீ ஹிட் பால் மட்டும் பவுண்டரி போக கூடாது பெருசா அப்படின்னு. ஓகே, டீசன்ட் பால், டீசன்ட் ஸ்டோக். ஓகே, ஸ்விட்ச் இட் மறுபடியும் ட்ரை பண்ணார். பட் ஆனா அந்த பால் அந்த பாலே கிடையாது. டாட் பால். ரொம்ப நேரம் தவறான பந்துக்கு தவறான ஷாட் அடிக்கிட்டு இருந்தாரு. பட் இந்த முறை மாட்டுமா நினைச்சாரு, இல்ல கோல். ஓகே டிஜே, இது என்னது? ஓகே, வெல்கம் பை ஸ்பெஸ் ஐஸ் டாட்ல. ஓகே, யப், அண்ட் செக்கிங்கான வார்னிங். ஸோ இன்றைய பொழுதுல முதல் செக்கிங் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நோ பால். செக்கிங் வார்னிங் கொடுத்து அடுத்த பாலே வந்து நோ பால், ஃப்ரீ ஹிட். ஷாட் அண்ட் மறுபடியும் நோ பால் கொடுத்துருக்காரு. ரொம்ப இதாயிடுச்சு. சரியில்லை. செம்ம அக்ரெசிவ் இந்த ஃபீல்ட். ஓகே, ரிவ்யூ ஃபார் ரன் அவுட். யப், அம்பையர் ஜி, அம்பையர். ஓகே, கம்ப்யூட்டர் ஜி பார்த்து சொல்லுங்க. நோ பால்னு சொல்லிட்டாங்க. தீபன் ப்ரோ இங்க கூப்பிடுறாங்க. அண்ட் அது ஒரு விக்கெட்.
ரன் அவுட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மாத்தி மாத்தி இங்க விக்கெட் விழுந்து பேட்டிங் டீமுக்கு சிரமம் தான். இப்படியே போச்சுன்னா ஒரு க்ரூஷியல் ஒரு ஒர்த்தான ஒரு பார்ட்னர்ஷிப். மூணாவது விக்கெட் இழந்திருக்காங்க ஸ்குவாட் 11 திருப்பூர் அணியினர். ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா 18 ரன், 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 19 பந்து இருக்கு. கடைசி பந்து இந்த ஓவர்ல 50 ரன் கிட்ட அடிக்கணும். நம்ம ஒரு ரன் அவுட் ஒன்று பார்த்தோம். நல்ல கீப்பிங் ஸ்கில்ஸ். பால ஸ்டெம்புக்கு மேல கலெக்ட் பண்ணி பேட்ஸ்மேன் வரதுக்கு முன்னாடியே கரெக்டா அடிச்சாரு. ஒரு ஸ்லோயிஷ் பால் நடக்கும் நினைச்சோம், பட் ஆனா இல்ல. பட் இட்ஸ் ஓகே, டீசன்ட் ட்ரை. ஒரு டேக் எடுத்துட்டு நல்லா இருந்திருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி ஓவர் ஸ்குவாட் 11 திருப்பூர் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 69 ரன். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ஓட்டங்கள் எடுத்து 3 விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. 18 பந்துல 49 அடிக்கணும். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் அம்பேத்கர் செலக்ட் வெர்சஸ் ஜேஎம்சிசி தெற்குப்பட்டு. 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர் கேப்டன் அண்ட் ஜேஎம்சிசி தெற்குப்பட்டு கேப்டன் வாங்க பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. சிவா 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 ஓகே டிஜே. ஃபீல்டிங் நிக்க வைக்கிறது நாங்கள் ஒரு சின்ன குழப்பம். ஃபுல் டாஸ் பட் நோ பால் சொல்லி இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் வித் நோ பால். ஜேஎம்சிசி கேப்டன் சுதாஜன் ஒரே இருந்தா அத சொன்ன மாதிரி தான். ஃப்ரீ ஹிட்ல எந்த பாலும் வந்து பெருசா பறக்கல. போடல நல்லா இருக்கு. அண்ட் சிங்கிள் ஃப்ரீ ஹிட்ல வாங்க கேப்டன். ஓ நைஸ் யாக்கிங் லென்த், நைஸ் பால். சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட ட்ரை பண்ணாரு. கரெக்ட்டா அமையுமா? செம்ம ரன்னிங் கேட்ச், பட் ஆனா டிராப். ஓ மை காட், கேட்ச் மிஸ் பண்ணிட்டா டேய். செம்ம அட்டெம்ப்ட். ரன்னிங்ல போய் பிடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா ட்ரை டேய். சரிதான், எல்லாரும் ட்ரைன்றாங்க. சீரியஸ்லி நல்ல ட்ரை தாங்க. மச்சா உள்ளன்றதா அவரோட கான்செப்டா இருக்கு. பட் ராங் எண்ட். தட்டி தட்டி இவங்க ஓடினாலும் வந்து ஃபீல்டிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் ரன்னுக்கு வந்து புஷ் பண்ண விட மாட்டாங்க. நைஸ் ஷாட். நீங்க சடா த்ரோடா ரன் அவுட். அடடா, நல்ல ஷாட்னு சொல்றதா இல்ல நல்ல ஃபீல்டிங் த்ரோன்னு சொல்றதான்னு தெரியலையே. சூப்பர் த்ரோ அங்க. மறுபடியும் வந்து இன்னொரு விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. அம்பேத்கர் செலக்ட் அணியினருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு வெள்ளி நாணயம். அடுத்து ஆட போட்டியானது அம்பேத்கர் செலக்ட் வெர்சஸ் ஜேஎம்சிசி. டாஸில் வெற்றி பெற்ற அம்பேத்கர் செலக்ட் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர்.
அடுத்த மேட்ச் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஜேஎம்சிசி தெற்குப்பட்டு வெர்சஸ் அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர். அண்ட் அம்பேத்கர் செலக்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் சேஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல ஸ்குவாட் 11 திருப்போரூர் 3வது ஓவர் முடிஞ்சிருச்சா? ஓகே, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் இழப்பிற்கு ஸ்குவாட் 11 சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 12 பால் தான் இருக்கு. 12 பால்ல 41 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ஓகே டிஜே 3 ஓவர்ல 28. 3 ஓவர்ல 28 பரத் அண்ட் அருண். வணக்கம் அண்ணே. இன்னைக்கு 4வது மேட்ச். ஆஹா, தூக்கி அடிச்சாரு. 6ஆ? எஸ், 6ங்க. எங்க பக்கத்துல தான் வந்து விழுந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ்டேக். ஆமா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, இல்லனா உங்க பக்கமே வந்து விழுந்துன்னு இருக்கும். நோ பால். நோ பால். அடிச்ச ரன்னு பொன்னான ரன்னு. ஆனா அதல்ல மண்ணலி போற மாதிரி மாத்தி மாத்தி எக்ஸ்ட்ரா போகுது. 12 பால்ல 41 அடிக்கணும்னு இருந்தது. 4வது மேட்ச் எங்களோட மேட்ச் தான் மிஸ்டர் பரத் இன்னைக்கு. எஸ், கண்டிப்பா. இன்னைக்கு மே 10ஆம் தேதி 10 மணிக்கு சொல்லிருந்தீங்க. ஜஸ் வியூவர்ஸ், பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நான் விளையாட போறது இன்னைக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. கிரவுண்ட்ல இறங்கி விளையாட போறேன். எங்க கேப்டன் எனக்கு இன்னைக்கு பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணே. பரத், கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. அடடா, பார்க்கலாம்ண்ணே, பார்க்கலாம். கிளாஸ் பால் விட்டுட்டாருங்க. ஓகே ஓகே ரைட். சரி, இதே டவுசர் தான் போட்டு ஆடுவீங்களா? இல்ல இல்ல இல்ல, காஸ்டியூம் அப்படியே மாறிடும். சிங்க வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யானை வேஷம் போட்டா என்ன பண்ணணும்? எடுக்கணும். சோ நானு பிளேயர் வேஷம் போட போறேன். அப்போ அந்த யூனிஃபார்ம் எடுத்து நான் போகணும். எஸ், அப்படி. பிளேயர் வேஷம் தான் போட போறாரு. பிளேயர் Yes. ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஆமா 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 ஆமா, ஒரு நம்மள நாமே பில்டப் போட்டுக்கணும். அங்க போய் இறங்கிட்டு அப்புறம் மண்ணை வாரி தலையில கொட்டி கூடாதுல்ல. அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. மிகச்சிறந்த போலர். அப்படிலாம் இல்லீங்கோ மக்களே, அப்படிலாம் இல்லீங்கோ. அவர் போய் சொல்றாரு. வாங்க, நிறைய ஃபன் இருக்கு இந்த கேம்ல. சோ எனக்கு ஓவர் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓவர் கொடுத்தாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் மேட்சே முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். எதுனா ஓவரா? ஓவர் அது எக்ஸ்ட்ராஸ்ல போயிட்டு இருக்கோம். சோ அதுக்கு ஒரு எண்டு கடை கிடையாது. எனக்கே தெரியலையே கோபாலு. அண்ணன் நீ வேற காஸ்டியூம்ல பார்க்க போறோம். நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னங்க வேற காஸ்டியூம்ல பார்க்க போறோம்? இதோ விளையாடுறாங்களா, பிளேயர்ஸோட காஸ்டியூம் தான். ஆஹா, தூக்கி அடிச்சாருங்க. 6. ஓகே டிஜே. அடடா, ஃபிளிக் ட்ரை பண்ணி எங்கேயோ போயிருச்சு. சரி, ஓகே. எனிவேஸ் ஒரு ரன். ஓகே, பேட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஓடுங்க. 4 ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸ்குவாட் 11 திருப்போரூர் அணியினர் 46 ரன், 4 விக்கெட் இழப்பிற்கு. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பால் தான் இருக்கு. 23 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. எஸ், பாசிபிள் இருக்கு மிஸ்டர் பரத். 6 பாலுக்கு 23. ஆமா, நீங்க சொல்லுங்க. பேட்டிங் சைடா bowling சைடா? 65% வந்து bowling சைடு வின்னிங் இருக்கு. சரி,
ஸோ 35 தான் பேட்டிங் சைடில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த 2 டெலிவரிக்கு அப்புறம் அந்த பர்சன்டேஜை மாற்ற வேண்டியது வரும். மறுபடியும் 2 டெலிவரி இல்லையா? ஆமா, 2 தான் முடிச்ச நம்பர், விட மாட்டீங்க. எல்லாமே 2. இப்படியும் ப்ரெடிக்ஷன் பண்ணலாமா? இது ஒரு குரூஷியலான ஓவர் போட வராரு ராஜ்குமார் அண்ட் ஸ்ட்ரைக்ல நவீன் குமார். குமார் டு குமார். இந்த பேட்டரி நல்லா இருக்கும். ஃபைனல் ஓவர் 23 ரன் தேவை. ஐயோ நோ பால். இந்த நேரத்துல நோ பால். அந்த நோ பால மட்டும் 6 Free hit அடிச்சிருந்தா வர. கம்ப்ளீட்டா மாறி இருக்கும் மிஸ்டர் சங்கு. 6 Yes. பால் 17க்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் வேற அந்த நோ பால்க்கு. இப்போ 6 அதனால பால் ஃபர்ஸ்ட் 2 டெலிவரி சொன்னேன் நானு. ஐயோ சரி, நான் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணிட்டாருங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு ஃபுல் Yes. டாஸ் அதுவும். ரீட்ல போகவே இல்ல. பால் பெருசா ஏமே தெரியல. வா, செம ஸ்பீட் அப் டெலிவரி. ஓகே, பேட்டர் அப்பீல் பண்றாரு போல. பேட்டர் வந்து பால் அடிச்சு போடுறாங்க அப்படின்ற மாதிரி செக்கிங் அப்பீல் பண்ணிருக்காங்க. வார்னிங் ஃபார் பவுலர். ஆஹா ஆஹா ஸ்லோ டெலிவரிங்க. ஒரு ஸ்லோ டெலிவரி கேட்ச். ஆஹா புடிச்சிட்டாருங்க. ஓகே, யாருமே வந்து அந்த விடுங்க அப்படின்ற சொல்ற பழக்கம் இல்ல போல. சோ ஃபைனலி கெட்ஸ் a விக்கெட். கடைசி ஓவர்ல ஆக மொத்தத்துக்கு இப்போதைக்கு மாத்தி கொஞ்சம் bowling டீம் சைடு வந்து ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி சான்சஸ் ஃபார் பேட்டிங் டீம். ஒரு 3 6 வாய்ப்பு இருந்தா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா போகும். இப்போ 3 பால்ல 22 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ஸ்குவாட் 11 திருப்பூர் அணியினருக்கு. அவங்க ஒரு பெரிய டோட்டல் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கோர் அங்க போடுது KKCCB கோலம் அணியினர் 68 அடிச்சாங்க 5 ஓவர்ல. அண்ட் அந்த ஸ்கோர் தான் இப்போ சேஸ் பண்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பால் தான் இருக்கு. 22 ரன் அடிக்கணும். எக்ஸ்ட்ராஸ் இல்லாம போட்டாலே மேட்சை ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். நல்ல டெக்னிக் பவுலர் கிட்ட. ஏன்னா ஒரு பால் உள்ள சொருவிட்டு அடுத்த பால் வந்து ரொம்ப பூ போல போறாரு. அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கட்டர் பேசனால வேரி பண்றாருயா. ஆனா இங்க பாருங்க சின்ன கவுண்ட் வராரு. கொடை பிடிச்சிட்டு வராரு பாருங்க. சின்ன கவுண்ட் இருக்கு. வெயில் பட போகுதையா சின்ன கவுண்டரு. வடக்குள்ள வந்துடுங்க சின்ன கவுண்டரு. ஓகே, செம்ம பட்டுச்சா இல்லையா? டாட் சூப்பர் பால். பால். ஓகே, அதோட 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டெலிவரி போடும்போது ஆ, ரொம்பவும் பயமா இருந்துச்சு சரி. லோக்கல் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா நோ பாலோட வந்துச்சு. அடுத்தது ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, அடுத்தது ஒரு செக்கிங் அப்படின்னு ஒரு சூப்பரா ஓவர் முடிச்சிருக்காங்க. பாராட்டணும் தான் நிச்சயமா. கண்டிப்பான அருமையா போட்டிருக்காரு. க்ரூஷியல் ஓவர் சொல்லியிருந்தேன். க்ரூஷியல் ஓவர் கரெக்டா போட்டிருக்காரு. ஸோ இப்போ இந்த இன்னிங்ஸே முடிஞ்சிருச்சு. 5 ஓவரில் 47 தான் அடிச்சிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட KKCCB கோவளம் அணியினர் 21 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹோம் டீம் வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த மேட்ச் யார் யாருக்கு? KKCCB கோவளம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். டீம் அப்படியே வந்துருங்க, பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. அண்ட் தெற்குப்பட்டு ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. JMCC இளம் சிங்கங்கள் ஃபீல்டர்ஸ் உள்ள போங்க. அண்ட் பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. KKCCB கோவளம் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓகே, ஆனா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இந்த செடி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட கேப்டன்ஸ்க்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சாம்ஸ் டீம் அவங்க வந்து அந்த செடியை நட்டுருக்காங்க. அந்த போட்டோ நமக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ லைவ்ல நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். சூப்பருங்க, சூப்பர். இதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மடையத்தூர் அணியினர் ஃப்ளவர் சாம்ஸ் டீம் பேரு
மடையத்தூர்ல இருந்து மேட்ச் ஆடினாங்க, 3வது நாளோ 4வது நாளோ ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து இந்த செடியை நட்டுருக்காங்க. ஸோ வெரி குட் இனிஷியேட்டிவ் இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைசர்ஸ். இந்த ஐடியா யார் கொடுத்தீங்களோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய செடி நிறைய மரமாக வளரத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மரம் நடுவோம் மழை பெறும். Squad 11 captain. Squad 11 captain. வெற்றி பெற்ற KKCC B கோலம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த அணியில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ராஜி மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். 17 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. அது இல்லாம பவுலிங்ல ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. கேப்டன் வாங்க கேப்டன். தேங்க்யூ ஸ்குவாட் 11 கேப்டன். தேங்க்யூ. செடி பிரதர். ஓகே வாங்க 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 2 பேருக்கு. கோப்பையை விட இந்த செடி ரொம்ப முக்கியம். அதனால தயவு செய்து கொடுங்க. இது டூ மச். இதே பரிசு தொகையா இருந்தா கொடுப்பீங்களா மக்களே? இல்ல நீங்க தான் எடுத்து நீங்க இந்த இடத்துல வைங்க. ஓகே பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க. கோப்பையை வாங்கிட்டாங்க, வெள்ளிக்கிழமை வாங்கிட்டாங்க, அதெல்லாம் கொடுக்கல. ஆனா செடியை மட்டும் கொடுக்குறீங்களே, நியாயமா இது? கோப்பை வெள்ளிக்காய் விலைய வந்தது அந்த செடி, அதனால தான் கொடுத்தா போல. கேப்டன் வாழ்த்துக்கள். 7வது நாளான முதல் போட்டியிலே ஒரு சுவாரஸ்யமான போட்டின்னு தான் சொல்லணும். சொல்லுங்க, இன்னைக்கு நடந்த மேட்ச் உங்களுக்கு